சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2023ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பிருந்தும் கோட்டை விட்டதால் கடும் விமர்சனத்துக்குள்ளானது காங்கிரஸ் கட்சி. அங்கு பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிச் சென்ற அஜித் யோகியின் ஜனதா காங்கிரஸ் சத்தீஸ்கர் கட்சி மீண்டும் காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்க்க முடிவு செய்திருப்பது பாஜகவுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது. 2000ஆவது ஆண்டு மத்திய பிரதேசத்தில் இருந்து சத்தீஸ்கர் என்கிற மாநிலம் உருவாக்கப்பட்ட போது அந்த கட்சியின் சார்பில் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் அஜித் யோகி தான். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. சத்தீஸ்கரின் மார்வாகி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் அஜித் யோகி. படிப்பில் கெட்டிக்காரத்தனமாக பல்கலைக்கழக தேர்வில் கோல்டு மெடல் வாங்கியவர். சட்டம் படித்துவிட்டு 22 வயதில் எல்லாம் UPSC தேர்வில் வென்று IPS ஆனவர். பின்னர் அதுவும் போதாது என்று 24 வயதில் மீண்டும் ஒருமுறை UPSC தேர்வு எழுதி IAS ஆகியிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் அரசியல் பிரமுகர் அர்ஜுன் சிங்குடன் அஜித் யோகிக்கு நட்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நட்பு அவருக்கு அரசியல் மீதான ஆர்வத்தையும் தூண்டியிருக்கிறது. பின்னாளில் அர்ஜுன் சிங் மத்திய பிரதேச முதலமைச்சரானதும் அஜித் யோகியை நேரடியாக ராஜீவ்காந்தியிடமே அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். பின்னாளில் ராஜீவ்காந்தி பிரதமரானதும் 1986இல் தனது IAS வேலையை ராஜினாமா செய்தார் அஜித் யோகி. ஏற்கனவே அஜித் யோகி மீது நன்மதிப்பு வைத்திருந்த ராஜீவ்காந்தி அவரை ராஜ்யசபா உறுப்பினராக்கி மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார். பின்னர் மீண்டும் 1992இலும் ராஜ்யசபா MP ஆக்கி 2வது முறை வாய்ப்பு வழங்கியது காங்கிரஸ் கட்சி. ஆனால் அதுவரை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சுருங்கி கிடந்த அஜித் யோகியின் வளர்ச்சி 2000ஆவது ஆண்டு சத்தீஸ்கர் உருவாக்கப்பட்டதும் திடீரென வேகம் எடுத்தது. சத்தீஸ்கரின் முதலமைச்சராக அஜித் யோகியை நியமித்தது காங்கிரஸ் கட்சி. ஏற்கனவே IAS அதிகாரியாக இருந்த அனுபவத்தால் அதிகாரிகளை பயன்படுத்தி புதிதாக உருவாக்கப்பட்ட மாநிலத்தின் நிர்வாகத்தை சீரமைத்து காட்டினார். ஆனால் 2003ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் சத்தீஸ்கர் மக்கள் பாஜகவை தேர்வு செய்தனர். பின்னர் 2013 வரை அடுத்தடுத்து பாஜக வெற்றி பெற்றது அஜித் யோகிக்கு அயற்சியை கொடுத்தது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட விபத்தால் இடுப்புக்கு கீழே உடல் செயலிழந்தாலும் தொடர்ந்து கட்சி பணியில் ஆர்வம் காட்டி வந்தார் அஜித் யோகி. ஆனால் 2013ஆம் ஆண்டு நடந்த மாவோயிஸ்ட் தாக்குதலுக்கு பிறகு பூபேஷ் பாகல், TS சிங்தியோ ஆகியோரை காங்கிரஸ் கட்சி வளர்த்து விட்டது. இதனால் அஜித் யோகியின் அதிருப்தி அதிகரித்தது. இந்த நிலையில்தான் 2014ஆம் ஆண்டு அந்தகார் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பாஜகவோடு சேர்ந்து சதி செய்ததாக அஜித் யோகி மற்றும் அவரது மகன் அமித் யோகிக்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்தது. முதலில் அமித் யோகி 6 ஆண்டுகள் கட்சியை விட்டு விலக்கப்பட்ட நிலையில் அஜித் யோகியும் கட்சியை விட்டு விலகி 2016ஆம் ஆண்டு ஜனதா காங்கிரஸ் சத்தீஸ்கர் கட்சியை தொடங்கினார். அடுத்த 2 ஆண்டுகளில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 60க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தாலும் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளே ஆன அஜித் யோகியின் JCC கட்சி 5 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான பகுஜன் சமாஜ் 2 இடங்களிலும் வென்றன. இது தவிர 12 இடங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியிருந்தது JCC கட்சி. அஜித் யோகிக்கு சத்னாமி பழங்குடியின மக்கள் மத்தியில் இருந்த மவுசுதான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது. ஆனால் 2020இல் அஜித் யோகி உயிரிழந்ததும் கட்சி களைகிழக்க தொடங்கியது. 2 MLAக்கள் உயிரிழந்தது, 2 MLAக்கள் பாஜகவுக்கு தாவியது என அடுத்தடுத்து பின்னடைவை சந்தித்த JCCயில் அஜித் யோகியின் மனைவி ரேணு ஜோகி மட்டுமே MLAவாக எஞ்சியிருந்தார். 2023 தேர்தலில் நிலைமை இன்னும் மோசமானது. பகுஜன் சமாஜ் கூட்டணியை முறித்த நிலைமையில் ஜோகி குடும்பத்தில் இருந்து போட்டியிட்ட ரேணு ஜோகி, அமித் ஜோகி ஆகியோராலும் வெற்றி பெற முடியவில்லை. இந்த நிலையில்தான் சத்தீஸ்கர் காங்கிரஸ் தலைவர் தீபக் பைஜ் JCC கட்சியை மீண்டும் காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்துவிடக் கோரி கடிதம் எழுதியிருந்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அமித் ஜோகியும் ரேணு ஜோகியும் கட்சியை காங்கிரசுடன் இணைக்க முடிவு செய்திருக்கின்றனர். இது தவிர காங்கிரஸை விட்டு வெளியேறிய மற்ற தலைவர்களையும் மீண்டும் கட்சிக்குள் இணைக்க முடிவு செய்து பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்க முயற்சி செய்கிறது அந்த மாநிலத்தின் காங்கிரஸ் தலைமை.